மாணிக்கம், you know the meaning of சமுதாயம்? சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஸ்டேஜில் இருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் கார்த்திகேயா பிரதர் வாழ்த்துக்கள். நான் நிறைய வாட்டி உங்களை ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்களுங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார் இல்லை, அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. ஈகால உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டியிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சுருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன், அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிகிட்டு இருந்தார். வேறு சில காரணங்களால் அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டுருக்கு படம் சூப்பராக பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ ரைட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் அ மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே வந்து அவர் கூட நான் நெருங்கி பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார், எவ்வளோ உழைப்பு போடுவார். நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமாக போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்லேருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார். சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு, மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பார். எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார். நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமாக ஒரு குழந்த மாதிரி, தம்பி பண்ணுறோம்ப்பா அதை செய்கிறோம்ப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையாக இருந்தார். எதிர்பாராத விதமாக நடக்கல, பட் கூடிய சீக்கிரம் எங்கள் காம்பினேஷனில் வேறு படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. సెంటిమెంటల్ ఆర్టిస్ట్ ఈ నుంచి எல்லா படங்களிலும் சுதீப் சார் இருக்கார். ஒரு சீனோ ஒரு கேரக்டரோ ஒரு ஃபுல் லென்த் கேரக்டரோ எப்படி இவர் கேட்க மாட்டாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ சுதீப் இன்னைக்கு வாங்க சொன்னால் வருவார். அந்த மாதிரி ராஜமௌழி சாருக்கு பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட், அது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவரோட விஷயம் தான் இந்த படமே. ஸோ விஜய் கார்த்திகேயன் சார் வந்து எப்படின்னா, அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்து அசோசியேட் டைரக்டராக வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். ஸோ அவரோட சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அவர் வந்து ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ஷார்ட்டப்பும் பார்த்தா பெங்களூருக்கும் சென்னைக்கும் டே நைட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு. இந்த சமயத்தில் சப்போஸ் நான் வேறு ஷூட்டிங்கில் வர முடியாட்டி கூட என்னை தேடி வந்துடுவார் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ. அது இப்போ சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அவர் அதை பற்றி கவலைப்பட முடியாது. ஏன்னா அவ்வளோ அதை ரொம்ப இஷ்டமாக, அதை என்ன சொல்கிறது, ரொம்ப பை ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அது ஒர்க் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து அவருக்கு
பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் சார் வந்து எனக்கு சுதீப் சார் வந்து காமிச்சார் என்னென்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் காமிச்சார். பயங்கரமாக இருந்தது உண்மையாலேயே. நான் முழு படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக. அது அவ்வளோ எனர்ஜி பேக்டாக இருந்தது, பயங்கர எமோஷனாக. அந்த ஒரு ½ அன் ஹவரே எனக்கு பயங்கர இம்பேக்ட் கொடுத்தது. நிச்சயமாக படமும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தானு சார் வி கிரியேஷன் வந்து என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. அவங்க படம் எவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சுதீப் சாரோட ப்ரொடக்ஷனும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பெரிய கிராண்டியராக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். சார் ரொம்ப நேரம் கழித்து நம்ம வந்து போஸ்டர் எப்பவுமே ஜென்ரலாக சின்ன போஸ்டர் தான் சைஸ்லாம் மாறிடுச்சு. பார்த்தா இன்றைக்கி ரொம்ப நேரம் கழித்து பெரிய போஸ்டராக நான் பார்த்தது வந்து சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த போஸ்டர் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி எனக்கு சேர்ந்து கொஞ்சம் இந்த மாதிரி செவரு இல்லை நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அங்கங்கே இருந்தது. இன்னும் நிறைய செவரு இருந்தால் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மேக்ஸ் போஸ்டர் தான் இருந்திருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவோட அந்த பழைய முன்னாடிலாம் அப்படி இருக்கும்ல, அது அந்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது ஒன்று. அப்புறம் இப்போது சுதீப் சாருக்கு வரேன். சுதீப் சாரோட நான் வந்து சார் சொன்னீங்களே நீங்கள் வந்து சுவாதி முத்தியம் சொன்னார், அந்த படத்தில் நான் சுந்தரம் மாஸ்டர் நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து கமல் சாரோட ஃபேன், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கமல் சாரோட ஃபேன். அந்த படம் வந்து சார் பண்ணும்போது எனக்கு நமக்கு தெரியல அந்த படம் வந்து, ஏன்னா அது வந்து ரொம்ப அது சொன்ன மாதிரி சார் வந்து அந்த ஒரு அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி கமல் சார் இருப்பார். ஸோ வந்து ரொம்ப பிடிச்ச படம் வேறு. சார் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன், சார் எப்படி பண்ண போகிறாரு, ஏன்னா சார் நல்லா ஹைட்டு, ஸோ எப்படி பண்ணுவார், எப்படி கேரி பண்ணுவார், அந்த ஈகர்னஸ் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் வந்து இல்லை அதோட பயங்கர போனோம். அப்படி இல்லாமல் சார் அந்த கேரக்டர் வாங்கிக்கிட்டு சார் அவர் பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி அது நேச்சுரலாக அவருக்கு என்ன வரும்போது அது கரெக்டாக பண்ணார். ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு டெக்னீஷியனாக அப்போவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் பண்ணும்போதே பார்த்துட்டு இருப்பேன் அவர் எப்படி பண்ணுவார்ன்றது. ரொம்ப வருஷம் கழிச்சு சாருக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காது தெரியல. சார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் இருக்குமா சார், 22 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த படம் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இவ்வளோ வருஷம் வந்தால் கூட என்னால் பண்ண முடியல. பட் கடைசியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ஒரு கதை 3 சாங், பட் 3 சாங் ஒரு கதையோட ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருந்தால் கூட கதையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பாட்டு அந்த மேக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அந்த காளி வேஷம்லாம் போட்டு இந்த சாங் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இதோட லுக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்ணினா மீன்ஸ் நான் ஷார்ட் எடுத்து இந்த ஃபயர், இந்த ஸ்பார்க் வரணும், பின்னாடி ஃபயர் வரணும், டஸ்ட் வரணும், இதெல்லாம் வச்சு பண்ணிட்டோம். ஜென்ரலாக ஒயிட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு ஷார்ட் என்ன பண்ணிட்டோம், ஒரு க்ளோஸ்அப்பில் கரெக்டாக வந்து ஹீரோ முன்னாடி வந்து இந்த ஸ்பார்க்லாம் வரணும். எங்களுக்கு பயம், ஏன்னா நம்ம ஹீரோ நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா அந்த ஃபயர்லாம் ஸ்பார்க்கெலாம் வந்து ஃபேஸ் கிட்ட வருது, ஸ்பார்க்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் இல்லாமல் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுட்டோம். சார் வந்து பார்த்துட்டுல அவருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏன் இப்படி இருக்குது, இது இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருந்தது, ஏன் இப்படி இருக்குது? இல்லை சார், இது மாதிரி ஃபயர்லாம் வருது, உங்களுக்கு ஃபேஸ்லலாம் பட்டுச்சுன்னா எங்களுக்கு அது வேணாம் சார், சேஃப்டி கிடையாதுன்னு அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால அந்த ஷார்ட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது. இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த லுக்கு இல்லையே, இதில் அந்த லுக்கு வரணும், பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லன்னு. சரி வேணாம் சொல்கிற கேட்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபயர்லாம் போட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா பட்டா அந்த நெருப்பொறி பட்டா சுடுது. நம்ம எல்லாருமே சரி நம்ம மற்றவங்க பண்ணிடுவோம் ஓகே, பட் ஹீரோஸ் வந்து அது அவங்க சேஃப்டி, ஏன்னா அவங்க முக்கியம் இல்லை, அவங்க ஃபிசிக் ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம பெஸ்ட்டு வரணும், நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிஸ்க் எடுத்து அது பண்ணார். அது பயங்கர இது ஏன்னா பிகாஸ் என்னென்னா அவர் வந்து நாட் ஒன்லி அவர் வெறும் ஆக்டர் கிடையாது, மெயினாக அவருக்கு உள்ள வந்து பெரிய டெக்னீஷியன் இருக்கார். அவர் சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாமே தெரியுது அவருக்கு, இது வந்தால் அப்படி வரும் அப்படின்றனால அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பை காட் கெஸ் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மெயினாக வந்து இந்த படம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். மெயின் அவர் முதல் படம், அது நான் சொல்கிறது டேரக்டருக்காக நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன் சொன்னாலும் நீங்கள் நிச்சயமாக அவருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸ் இந்த டைட்டிலே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள், அந்த எமோஷ்னல்
இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டரு தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி அது, கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார். கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன் ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் பேக்டு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது. ஏன்னா தான் அண்ணன் வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இதை வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்போவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பார். நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார். அப்படியே கொஞ்சம் சரிங்க சார், உங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஏன்னா எஜமான்றேன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ನಿಮ್ಮ ತುಂಬ ಸಿನಿಮಾ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯುವರ್ டெடிக்கேஷன். நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டார். நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றகட்ட பிரசாத்தும் சொன்னார், நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி. நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர், irrespective of the language, irrespective of whatever you do in cinema, because we are born for cinema, we breathe cinema, we live cinema, we love cinema. யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன். சரி, ஐ யூஸ் டு நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன கெட்ட வார்த்தையில் திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க. அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள். அவருடைய ஸ்டைல் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல். அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜசேகர் ராஜ்குமார், அவர் ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேடை அற்புதமான நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான அண்ணனை பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன். அவருக்கு எனக்கு நெருங்கின உறவு இருக்குது. அவர் தான் என்னை முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு, ரஜினி படம் நானும் அவர் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். அது சில பல காரணங்களால் எங்கள் 2 பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு. இல்லைன்னா எஜமான் வந்து he should have been the producer. அதனால் நிச்சயமாக இன்னொரு காலம், ஏன்னா நம்ம கொண்டு வயசாகிடல, இன்னும் சின்ன பசங்க மாதிரி தானே இருக்கோம். நான் சினிமாக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ்? என்ன எழுதிடுறேன் கரெக்டாக? இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு வந்து அப்படியே வருடுது. ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்றைக்கி சாதாரண மாதிரி பாசமலர் குரூப் ஆடா நீ, பாசமலர் அண்ணன் தங்கச்சி ஆடா நீ, நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ. ஏன்னா மனிதர்களால் வந்து இன்ஸ்பயர் ஆனது சினிமா. மனித வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம். ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மேடையில். இந்த மேக்ஸ் திரைப்படம் அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் வந்து அண்ணன் தான் அவர்கள். அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு
கரகோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணுன்று வாழ்த்துறேன். இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊர்லேருந்து போயிருக்காரு, எங்கள் அண்ணனால் ஆசீர்வதிக்கப்பட்டு. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார், அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் நம்ம கூடவே வாழ்ந்துருக்கார். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தானுசார் கம்பெனிலேருந்து ஒரு படம்னே நீங்கள் வந்து கேளுங்கன்னாரு. அப்போ தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு ரா ஃபீலில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரெய்லருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன். காக்கி சட்டக்காரனுக்குள்ளே ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதுதான். பட் அதுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். தான் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும், எவ்வளோ போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். அந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கணுன்றத சுதீப் சாரோட உருவத்தை மாத்திரம் இல்லை, அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேசணும்னு நினைக்கிறேன். தானு சாரை பற்றி அவர் எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய அனுபவம் என்னென்னா, சுந்தரலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார். அது யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு எஸ்எஸ்ஆர் நடித்த ஒரு படத்தோட 650 ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்டர் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாரித்து அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 என்னமோ நான் 9th ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர் இப்போ இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி, அதுதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பேரர் மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அப்போ எல்லாம் 9th 10th படிக்கிற போதும் அந்த இருக்கும். அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது, சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கு நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுல நிப்பாட்டிட்டாங்க. கண்டினியூவாக படம் எடுக்கிறது தானு சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இப்போது என்ன மாதிரியான வியாபார சூழ்நிலை தம்பி மிஸ்கின் பேசுன மாதிரி எங்கே சிக்கலில் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிட்டீங்க, வாங்க இந்தாங்க மிட்டாயின்னு கூட்டி போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவல் வரும்போது அப்படியே இறுக்கி போட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமா பற்றி தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல, மலையாள படங்கள் சின்ன சின்ன படங்களாக அப்படி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் நாணயம்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் லேபில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரொடியூசர் அனாதையாக நிற்கிறாரு, காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் பிரிண்டெல்லாம் பண்ணி 37 பிரிண்ட், அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறாங்க 37 பிரிண்ட்டு. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டு, இந்த தலைமுறைக்கு அது இந்த என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்ன நினச்சிருந்தால தானு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே டீனரில் எங்கள் கேமராமேன் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கும். என்னப்பா அப்படியா, எங்கே இருக்க நீ? லேபில் இருக்கேன். சரி வை. ருக்மாதங்கன்னு பேர் அவர் லேபில் இருக்கார். அதில் தானே என்னை ஃபோன் பண்ணாங்க, நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெல்லாம் தொங்குது, கழுத்தை மாற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஃபோனு, அவருக்கு என்ன செக்கு கொடுத்தாரா எதுவும் கொடுத்தாரு, அது நேராக தானு சார் ஃபோன் பண்ணார் அப்படின்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த பிரிண்ட் கடகடன்னு ரிலீஸ் ஆகி காலையில் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன். நான் கேமராமேன், எனக்கு சம்பளம் வருது, அது அப்புறம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் தூக்கு கயிறில் தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போகிற, அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு, எதுவுமே இல்லை. தானு சொன்னார் ஒரு வார்த்தை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு.
இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு, இயக்குநர்களுக்கு வாரிசு இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கு வாரிசு. தானு சார் பையன் இல்லை. இந்த பிஹேவியர், இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். படங்கள் ஓடும், ஓடாமல் இருக்கும். இதெல்லாம் தானு சார்கிட்ட வந்து நான் பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை. நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டலை, முழுதும் உண்மை என்பது உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து கேமராமேன் சேகர் சந்திரன். ஏன்னா எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சத்தமே இல்லாமல் சுதீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து கம்போஸ்டாக இருக்கிறது, அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன நடந்தாலும் அது தனக்குள்ளே வச்சுட்டு எத்தனை மூடனாலும் என்ன, அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப். அது பெரிய ஒய்டு பிளாக். ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் அது உள்ளே இன்டோர் நைட் ஆஃப் ஷூட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஹை கெயின் ஒர்க் பண்ணாங்க. டிஜிட்டல் எங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட் இருக்குது அங்கே அதுவாக போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த மூடு அப்படி இல்லை, இந்த ஸ்கிரிப்டோட மூடு அது இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப கம்போஸ்டாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணவும் சரி, என் கூட ஒர்க் பண்ண இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் இப்போ அவங்கெல்லாம் பெங்களூர் ஷூட்டிங்கிறதுனால வர முடியல. விஜய் சந்தூர், உக்ர மஞ்சுங்கிறவர் சுதீப் சாரோட ஒரு பிக் பாஸ், கனடா பிக் பாஸில் உள்ளே இருக்கார் நினைக்கிறேன். இருக்கார் சார், வந்துட்டேன் இருக்கார். அப்புறம் இன்னொரு ஜிஜுன்னு சொல்லி ஒரு அவர் டைரக்டர், ஆக்டர், கவிஞர் அவர். அதுக்கப்புறம் சுக்ருதான் ஒரு கேள், சம்யுக்தான் ஒரு கேள், எல்லோரும் இந்த படத்தில் நடித்தாங்க. எனக்கு ஒரு 68 நாள் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் நன்றி சொல்லும்போது, கடைசியாக ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா, சில டைரக்டர்கிட்ட, சில கேமராமேன் நடிகர்கிட்ட போகும்போது காலையிலே மைண்ட் அலர்ட் ஆகும். ஏன் அலர்ட் ஆகும்னா, அவங்களோட படத்தில் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட் வித் ஃபிலிம் வாட் தே ஆர் டூயிங். ஸோ சுதீப் சார்கிட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா. அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார், புனித் ராஜ்குமார் சார், அப்புறம் அவங்க நிறையா சின்ன சின்ன டைரக்டருங்க, சின்ன சின்ன பிடிச்சி உபேந்திரா, கொஞ்சம் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா. அதுக்கப்புறமா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான். கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பித்தது, சினிமாக்காரங்க பேச ஆரம்பித்தது. சும்மா அந்த படத்தில் பேசிட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா, சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம், அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சேது படம் பார்த்து ஒரு ஞாபகம் இருக்கும். அது அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திருப்பி காதலியை தேடி வந்துட்டு அவர் செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார். அது ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான கிளைமேக்ஸில் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. ஏன்னா சியான் விக்ரமுக்கோட உருவமும் அதுவும் உட்காருது. நீங்கள் சுதீப் சாரோட நிற்கும் போது நீங்கள் உருவம் பார்த்து, இந்த உருவம் அதுக்குள்ளே உட்காந்துருந்தது. அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாமல் அந்த சங்கிலி போட்டு இழுத்துட்டு போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாருன்னு. சரி, இது முடிஞ்சிருச்சு. கமல்ஹாசன் சாரோட சிப்பிக்குள் முத்த ஒரு ஹீரோ வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை, ஒரு அடிதடி சண்டை படம், விலை குத்து வெட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து யூனிஃபார்மாக பார்க்கக்கூடிய படம். ஆனால் சிப்பிக்குள் முத்துங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தன் திருத்து தாலி என்னென்னு தெரியாமல் கட்டிடுவான். அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது, அவன் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது அது கமல் சாருக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே நடிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அது செய்யவே முடியாது. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் கமிட்மெண்ட் வித் சினிமா சுதீப் சார். ஐ லவ் யூ ஆல். இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு. அது முழுக்க ராவணனுங்கிறது தான் என்னுடைய கதாபாத்திரத்தோட பேர். அதுதான் ப்ளே ஆகணும். கிட்டத்தட்ட 3 நாள் அந்த ஒரு சீனே ஷூட் பண்ணோம். அந்த ஷூட் பண்ணும்போது அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேலே கான்சன்ட்ரேட் போகிற மாதிரி ஹீரோக்கு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஒரு என்னோடய ஓஎஸ்எஸ், ஏதாவது ஓஎஸ்எஸ்ன்றது ஓவர் த ஷோல்டர் ஷாட். அங்கேருந்து ஒரு சின்ன க்ரெயினில் அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோடய அழுகை அவர் மேலே போகணும். என்னை அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நான் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷனில் நான் வந்து அப்படி இறக்கி பிடிச்சது இருக்கு. நான் அவுட் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி ஒரு மேஜர் எடிஷன் அங்கேருந்து போய் க்ரெயின் போய் டாங் 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 ஷக் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும். பர்ஃபெக்டாக அதை ரிசீவ் பண்ணார். அது ரீகார்டிங்லாம் அப்புறம் நடிக்கும்போது நடிக்கும்போதே அந்த எமோஷனை ஒருத்தர் கேட்ச் பண்ணாருன்னா எங்களையே அதை எவ்வளோ தூரம் பாதிச்சுன்னா அது ஆடியன்ஸை எவ்வளோ தூரம் கொண்டு போகும். சின்சியரான டெடிக்கேஷன் இல்லாத சும்மா ஹீரோ ஐட்டம் பாட்டு பாடணும் சண்டை போடுறது இல்லை. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை, எங்கெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அந்த எமோஷனை எவல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறவன் தான் ஒரு நல்ல சினிமாக்காரன். அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரனை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிற தானு சாருக்கு என்னுடைய நன்றி. சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும். அவங்க மதர் இறந்துட்டாங்க. ஐம் ஸோ சாரி சார். ஏன்னா எனக்கு இந்த படம் டப்பிங் முடியும் போது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீமை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது சரி. அந்த ஒரு கருப்பு கெட்டப்பெல்லாம் வந்து பொடி இருக்கு இல்லையா, கமல் சார்னால் சும்மா இல்லை, அந்த பொடி அப்படி ஊதி
ஊதுங்கன்னு உள்ள ஊதி மொத்தமாக கருப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 days மொத்தமாக கண்ணு பட்டா அவர் பக்கத்தில் நிற்கும்போது நம்ம ஓரமாக தள்ளி நிற்கிறோம். ஏன்னா அது வந்தால் தும்மி எல்லா உள்ளே இருக்கிற சைனஸ்லாம் வந்துடும். தன்னை வருத்திக்கிறது. அது கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அதை செய்வாங்க. கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காம அதுக்குள்ளே போவாங்க. அது மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் அந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தம்பி டைரக்டரை வந்து அவன் தன்னை போராடி தான் எல்லோரும் ஜெயிப்பாங்க, விறுவிறுன்னு வந்துடுறதில்ல. பட் விஜய் கருதையை பொறுத்த மட்டும் தன்னை பலமுறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் ரீக்ரியேஷன்ஸில் வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும். நீ வெற்றி சூட வேண்டி என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு 12 வருஷத்துக்கு முந்தைய 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. சொன்னா தம்பி இந்த கதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த படம் தான் நந்தலாலா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானு சாரை திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு. ஆக்சுவலாக இல்லை சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன். அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன எவல்யூஷன். அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க. நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதி மட்டும்தான் சொன்னேன். நான் எப்பொழுதுமே தானு சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர், அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவின்னு ஒரு மிக மிக ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிளோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு நாளைக்கு 2 தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார். நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ண மாட்டேன். நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, இல்லை தம்பி நான் வரேன். காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போவார். நான் இத்தனை படங்கள் 27 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். 18 வருஷம் நான் டேரக்டராக பண்ணி புரிஞ்சிருக்கேன். தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறாரு. ஹி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ். அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும். யூஸ்வலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு படி வந்தால் பிறகு வந்து we unknowingly will become arrogant. We never listen to some people's counsels. பட் நான் சின்ன வயசு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அப்படி கிடையாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 11 நண்பர்கள் இருக்காங்க உலக வாழ்வி. ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோன்னு ஒரு 11 நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன். அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தானு சார்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு 50 லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்டு. பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தே வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தே வேர் 24 லென்ஸஸ், ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க. நான் நேற்று தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து 3 விதமாக பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம், 2வது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், 3வது வந்து அதோடைய கலைத்தன்மை. சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து 3வது ஆயிடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். பெரிய லாபம் ஈட்டணும், சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை. அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டைரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு யூ கேன் அச்சீவ் தட். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா,
ஒவ்வொரு நாளும் தானு சார்ட்ட வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க நிறைய அரகண்டான டேரக்டர்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை க்ரியேட்டிவ் ஃப்ரீடம். இப்போ தானு சார்ட்ட வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஒரு மகன் போல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது. அப்படி தான் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு, எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு. முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்து வெற்றிமாறனுக்கு. முதல் தடவை காலையில் ஷோ பார்த்துட்டு போயிட்டு அவர் போய் ஒரு பொக்கே கொடுக்குறாரு. ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக தானு சாருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் 22 வயசுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக என்ன வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன், ஒரு மியூசிஷியன். பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணி போட்டேன் வந்து தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி. அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் முதல் ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிச்சா, அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேன். நான் வந்து ஐ வென்ட் ஆல் தி வே டு பெங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஹி லைக்ட் இட். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஹேப்பன், அதெல்லாம் பண்ண முடியல. அவரும் ஒரு 30 வருஷமாக 25 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட், இங்கே ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து இப்போ நம்ம அவர் படங்கள் நம்ம வந்து இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மாநிலமாக ஆயிடுது கிட்டத்தட்ட சினிமா பொறுத்தில். யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு ஹீரோ எங்கள் ஏரியா ஹீரோ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஒரு கலையாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல கமர்ஷியலாக ஓவர்ட் கமர்ஷியலாக இருந்துச்சு. எனக்கு அந்த இயக்குனருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். there are many kinds of film. ஃபாஸ்பெண்டர் எடுக்கிறது ஒரு ஃபிலிம், பெல்லாட்டர் எடுக்கிற ஒரு ஃபிலிம், குரசவா ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பிரசான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, பொலான்ஸ்கி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாரு, நோலன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ஷியாம் பெனகல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்றைக்கி ராம்லேருந்து தியாகராஜன், குமார் ராஜா, இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரானரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து our tongue has been gifted by the extraordinary taste buds. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோவில் இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குனர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்த எல்லா திரைப்பட இயக்குனர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்திற்கு சொன்னவங்க பத்திரிக்கைக்காரர்களும் மக்கள் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட். ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படி தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடிஞ்ச பிறகு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒயர்னால் வந்து அந்த அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ வித் த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் மிஸ்ஆப் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம், ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. அது ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு சீசனுக்கு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய பணங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியல. ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படமும் ரொம்ப கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இட் ஷுட் அரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன், வாழ்த்துறேன். இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர், அவர் பேசும்போது தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார். தன் மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர், அவருக்கு அவர் கிளாப் பண்ணிப்போம். ஆக்சுவலாக அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டிக்கரணம் தான். ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன். அதுக்காக இந்த படம் ஓடும் சார், பெரிய ஹிட் ஆகும் சார். வந்திருக்கோம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன். தானே சார், நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இயற்கையை உங்களை பத்திரமாக பார்த்துக்கும் சார். இன்னும் ஒரு 50 ஒரு 100 வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார். இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொல்லி ஆரம்பித்தேன். தானு சார் என் படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார். இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை. ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படமும் ஒரு ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், இட்ஸ் எ வெரி ஹம்பிள் ஃபிலிம், வெரி ஃபார்ம் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானு சார். நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார். என்ன ஒர்க் நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கலைப்புலி தானு சார். அவர்கிட்ட நான் போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே ஒன் டைம் தான் கதை சொன்னேன். சொன்ன உடனே அவர் வந்து சுதீப் சார்கிட்ட அனுப்பிச்சார். சுதீப் சாரும் ஒரு தடவை தான் கதை கேட்டார். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு படமும் வர்றதுக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா அவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. ரொம்ப அன்பாக ஏதாவது பிரச்சனைனா இப்படி பண்ணியா அப்படின்னு தானு சார் சொல்லுவார். சுதீப் சார் அப்படி தான் சொல்லுவார் ஸ்பாட்டில். அதனால தான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. அது இல்லாமல் என்னுடைய டீம், டைரக்டர் டீம் அண்டு அஜினீஷ் லோக்நாத் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சேகர் சந்துரு ஆர்ட் டைரக்டர் அண்டு சோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த 4-5 டேஸாக வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அது இல்லாமல் இளவரசர் சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும்
ஊர் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றி. தானு சாருக்கு என் வாழ்நாள் நன்றி. தேங்க்யூ.